டான்சில் அடினாய்டுங்கிறது ரொட்டீனா குழந்தைகளுக்கு பண்ற ஆப்ரேஷன். பட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்கறது டான்சில் அடினாய்டு தான் இம்யூனிட்டியே கொடுக்குது, ஏன் வந்து அந்த சைடில் நீங்கள் ஆப்ரேஷன் அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பட் எப்போ சர்ஜரி பண்ணணுங்கிற ஒரு இது இருக்குது. எல்லா டான்சிலுக்கும் ஒரு 10 சர்ஜரி பண்ணுறோன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 40 கேஸ் பார்த்துருப்போம். அதில் 10 பேர் தான் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 10 பேர் ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று கண்டினியூஸாக வந்து மூச்சு வர கஷ்டப்படுவாங்க, வாய் திறந்து மூச்சு விடுவாங்க, கொரட்டை சிவியராக இருக்கும், நைட் தூங்கும்போது ரொம்ப திணறுவாங்க, எழுந்து உட்காந்துக்குவாங்க, இல்லை தலையை எப்படி வச்சுட்டு தூங்குவாங்க, ஸோ தூக்கத்தில் வந்து புற தள்ளுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா சடனாக வந்து அடினாய்டு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்து சர்ஜரிக்கு அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை டான்சில் ரொம்ப வீங்க ஆரம்பிச்சதுன்னா அவங்களால பேசுறது கஷ்டம், மூச்சு வரது கஷ்டம், ப்ளஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக த்ரோட் பெயின் வரும். ஸ்கூல் ஹாலிடேஸ் வந்து அது ஃப்ரீக்வெண்ட்டாக போட வேண்டியிருக்கும், அடிக்கடி வந்து லீவ் போட வேண்டியிருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஃபீவர்னால சில பேருக்கு கால் வலிக்கலாம், வயிறு வலிக்கலாம், காது வலிக்கலாம், இது இருக்கும். இன்னொன்று டான்சில் அடினாய்டு ரொம்ப வீங்கும் போது காதுக்கு போகிற ஏர் என்ட்ரி கம்மியாகி காதில் நீர் கோத்துக்கும், காது வலி ஃப்ரீக்வெண்ட்டாக வரும், காதில் சீல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சர்ஜரி நம்ம சீரியஸ் அட்வைஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் வந்து நிறைய பேர் வந்து அவன் நல்லா டயர்டாக தூங்குறான், பையன் ரொம்ப ஓடி ஆடி விளையாடுறான், அதனால டயர்டாக தூங்குறான், அதனால கொரட்டை வரான்னு ஒரு நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து கவனிக்க வேண்டியது வந்து அவன் காது கேட்கறது கம்மியாக இருக்கா, இல்லை எவ்வளோ தூங்கினாலும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் டயர்டாக இருக்கானா, அன்யூஸ்வலாக வெயிட் போடுறானா, படிக்கிறது ஈஸியாக மறந்து போகிறானா, இதெல்லாமே இருந்ததுன்னா மூளைக்கு போகிற ஆக்சிஜன் லெவல் அது கம்மி பண்ணி அவங்கள வந்து பெர்ஃபார்மன்ஸை குறைக்கும். இந்த மாதிரி டான்சில் அடினாய்டு ப்ராப்ளம் பண்ணாலும் அவங்களுக்கும் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். 5 வயசை தாண்டி 10 வயசுக்குள்ள அது ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆனால் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணுறது அட்வைஸ். 10 வயசை தாண்டி டான்சில் இருந்து கொரட்டை அதிகமாக இருந்து பாடி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருந்து வெயிட் போட்டுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். எல்லா டான்சில் அடினாய்டுக்கும் சர்ஜரி இல்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ஃபெக்ஷன் ஆனால் பண்ணுறது நல்லது.